Welcome to Thanjavur Maths. நாம இன்னைக்கு பார்க்க போறது identity of addition and multiplication. So additionக்கும் multiplicationக்கும் identity பார்க்க போறோம். Identity அப்படினா என்ன அப்படினு சொன்னா அதோட நேம்லயே தெரியுது. Identity அப்படினா ஒரு தனித்துவமான நம்பர் அப்படினு அர்த்தம். So additionக்கு ஃபர்ஸ்ட் நம்ம identity பார்க்க போறோம். Identity அப்படினு சொன்னா எந்த நம்பரை ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணும்போதும் நமக்கு திரும்பவும் அதே நம்பர் கிடைக்கணும். அதை தான் நம்ம வந்து ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். இப்போது ஜீரோங்கிற நம்பரை வேறு எந்த நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணாலும் அகெயின் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 0 = 5, 26 + 0 = 26, 9 + 0 = 9, அதாவது a + 0 = a. ஸோ வேறு எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது ஜீரோ கூட ஆட் பண்ணும்போது நமக்கு அகெயின் வந்து சேம் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ ஜீரோவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜீரோ இஸ் கால்டு த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஹோல் நம்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் இன்டீஜர் எடுத்துக்கிட்டாலும் ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஜீரோ வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதே போல் தான் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது முன்னாடி ஆட் பண்ணோம், இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எந்த நம்பரை வேறு எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் அகெயின் சேம் நம்பர் கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். இப்போ 1 இஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் 6 × 1 = 6, 35 × 1 = 35, 8 × 1 = 8, a × 1 = a. அப்போ 1 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹோல் நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இதுவுமே நம்ம வந்து ரேஷ்னல் இன்டீஜர்ஸ் எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் 1ங்கிறது தான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.